இளவயதுல வெங்கடேசன் ஒரு வாத்தியார் இருந்தார், தமிழ் வாத்தியார், எனக்கு தெரிந்தவர். அவருக்கு கம்பத்து வாத்தியார்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அவருடைய ஊர் கம்பம்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பாடம் சொல்றதுக்கு வேற யாருமே கிடைக்கல அப்படின்னா ஒரு கம்பத்தை வச்சுக்கிட்டு தூணுக்கு பாடம் சொல்லிட்டு இருப்பார் வீட்டில் உட்காந்து. ஏன்னா அது பைத்தியம் மாதிரி யாருமே இல்லாமல் பாடம் சொல்லிட்டு இருக்காருன்னா, என்ன சாமி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லையா, இந்த புத்தகத்தை நான் பாடம் சொல்லி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு, ஒருவேளை மறந்து போயிடுமோன்னு சந்தேகம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணேன், யாருமே இல்லைனா கூட நான் தனியாக உட்காந்து இது ஒரு வாட்டி பாடம் சொல்லி பார்த்தேன் அப்படிம்பார். எதற்குன்னா, ஒரு முறை நாம் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு கற்பித்து விட்டோம் என்றால் அதை பிரபஞ்சம் நமக்கு முழுமையாக சொல்லி கொடுத்து விடும், மறக்கவே மறக்காது. அப்புறம் அது ஒரு பெரிய வித்தை, பாடம் சொல்றதுன்ற ஒரு பெரிய வித்தை. அப்படி கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் எனக்கு வேண்டும். சரி, சொல்விற்பனம் வந்து விட்டது, எனக்கு நினைச்ச போது கவிதை பாட முடியும், நான் சொன்னேன்னா அப்படியே எல்லோரும் அந்த வார்த்தையை கேட்டு நின்று விடுவார்கள், மேலும் கேளாதவர்களும் என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு விரும்புகிறார்கள். இது இல்லாம அவதான சித்தி வேற எனக்கு இருக்கு, இந்த அஷ்டாவதானம்லாம் நான் பண்றேன், அப்புறம் நான் பாடம் வேற எடுக்கிறேன், நான் லெக்சர் எடுத்தேன் அப்படின்னா மாணவர்கள் வந்து குவிகிறார்கள், என்கிட்ட நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு சேர்றாங்க மாணவர்கள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்று வந்துடும் தெரியுமா, என்னது, அகம்பாவம். அது வந்துவிடக்கூடாது என்று மிகவும் கவனமா அடுத்த வார்த்தையை போடுறார் குமரகுருபரர். என்னன்னா, சொல்விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். இது எல்லாமே எனக்கு இருந்தால் கூட நான் கடைசி வரைக்கும் சரஸ்வதிக்கு அடிமை. அவள் போட்ட பிச்சையினால நான் இன்றைக்கு இதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறேன், நான் இன்றைக்கு இத்தனை பேருக்கு பாடம் எடுக்கிறேன், அவதான சித்தி இதெல்லாம் எனக்கு ஏன் வந்தது, சரஸ்வதியினுடைய அடிமையாக நான் இருக்கிறேன். சொல்விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய்.